அனைவருக்கும் வணக்கம். 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி தேசப்பிதா மகாத்மா காந்தி கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கு சரியாக 10 நாட்களுக்கு முன்பு, அதாவது ஜனவரி 20ஆம் தேதியே அவரை கொல்ல கோட்சேவும் அவருடைய கூட்டாளிகளும் முயற்சித்தனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. அப்போதே சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் வரலாறே மாறியிருக்கும். ஜனவரி 20ஆம் நாள் புது டில்லியில் உள்ள பிர்லா ஹவுஸில் மகாத்மா காந்தியை கொல்ல முயற்சி நடப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்தது. நாட்டின் பல பகுதிகளிலும் வகுப்பு கலவரங்கள் நடந்தன. இந்து, இஸ்லாம் மற்றும் சீக்கிய மதங்களுக்கு இடையே ஒரு காலத்தில் சகோதரத்துவம் இருந்தது. அதை இனி காண முடியாது என்பதை அறியும் போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்றார் காந்தி. 1948 ஜனவரி 12ஆம் தேதியன்று அனைத்து மதங்களிடையும் ஒற்றுமையை கொண்டு வருவதற்காக சாகும் வரை உண்ணாவிரதத்தை அறிவித்தார் மகாத்மா காந்தி. மறுநாளே அவர் உண்ணாவிரதத்தை துவங்கினார். நாட்டின் அனைத்து பகுதியிலிருந்தும் மக்கள் காந்தி தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் தொடர்ந்து மக்களோடு பிரார்த்தனையில் ஈடுபட்ட காந்தி உண்ணாவிரத முடிவை கைவிடவில்லை. அனைத்து மதங்களுக்கு இடையேயும் நல்லிணக்கம் இருப்பதாக நான் உறுதியுடன் நம்பினால் மட்டுமே எனது உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன் என காந்தி உறுதியாக கூறினார். நாட்டில் வகுப்பு கலவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நான் தகுதியற்றவன் என காந்தி கருதினால் நான் எனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என அறிவித்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆனாலும் காந்தி உண்ணாவிரதத்தை கைவிட மறுத்தார். நாடு முழுவதிலும் இருந்து 100க்கும் அதிகமான தலைவர்கள் முன்வந்து காந்தி உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். வகுப்பு கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து நல்லிணக்கத்தை உறுதி செய்ய அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து உறுதி அளித்துவிட்டு சென்றனர். எனவே ஜனவரி 18ஆம் தேதி காந்தி தனது உண்ணாவிரதத்தை கைவிட்டார். நாம் அனைவரும் நல்லிணக்கத்தோடு வாழ்வோம், அந்த வாக்குறுதியை மீறமாட்டோம் என அந்த நிகழ்வின் போது ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத் போன்ற தலைவர்கள் உறுதியளித்தனர். ஆனால் ஜனவரி 20ஆம் தேதி நடந்தது வேறு. அன்றைய தினம் காந்தி பிர்லா ஹவுஸுக்கு வந்தடைந்தார். ஒரு சிறிய மேடை காந்திக்காக தயாராக இருந்தது. அந்த மேடையிலிருந்து அவர் பேசத் துவங்கினார். அன்று மைக் வேலை செய்யவில்லை. இருப்பினும் அவர் தனது பேச்சை தொடர்ந்தார். இஸ்லாமியர்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்கள் எல்லோரும் நாட்டுக்கும் எதிரிகளே என்றார். உடனடியாக மேடைக்கு அருகே ஒரு பொருள் வெடித்தது. ஒரு மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனத்தின் உதவியோடு அந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. குண்டுவெடிப்பு நிகழ்ந்தவுடன் பெரும் குழப்பம் நிகழவே அப்போது மக்கள் ஓடத் துவங்கினர். மகாத்மா காந்தி மட்டும் தனது இடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார். நாதுராம் கோட்சேவின் கூட்டாளி திகம்பர் பெட்ஜ் மறைந்திருந்து சுடுவதற்கு திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவருக்கு அப்படி செய்ய தைரியமில்லை. அதனால் ஓடிவிட்டார். நாதுராம் கோட்சே தான் இந்த திட்டத்தை வடிவமைத்தவர். நாதுராம் கோட்சே, கோபால் கோட்சே, நாராயண் ஆப்தே ஆகியோர் அங்கே இருந்தனர். கைக்குண்டை வீசிய மதன்லால் பகாவேவை காவல்துறையினர் கைது செய்தனர். இருப்பினும் அவரது கூட்டாளி தப்பிவிட்டார். இந்த நிகழ்வு நடந்த 10 நாட்களுக்கு பிறகே அதே பிர்லா ஹவுஸில் மகாத்மா காந்தியை நாதுராம் கோட்சே சுட்டு கொன்றார். காந்தி படுகொலை செய்யப்பட்டது குறித்து விசாரிக்க கபூர் ஆணையம் நியமிக்கப்பட்டது. 10 நாட்கள் முன்பு தாக்குதல் நிகழ்ந்த நிலையில் காவல்துறை உஷாராக இருந்திருக்க வேண்டும் என விசாரணையின் போது கூறினார் நீதிபதி. காவல்துறை முன்னெச்சரிக்கையுடன் இருந்திருந்தால் ஜனவரி 30ஆம் தேதி தாக்குதல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஜனவரி 20ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு ஏன் காவல்துறை தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என நீதிபதி கேட்டபோது, அவர்கள் மீண்டும் வெகு விரைவில் தாக்குவார்கள் என நாங்கள் நினைக்கவில்லை என காவல்துறை பதில் சொன்னது அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. ஜனவரி 20ஆம் தேதி நடந்த நிகழ்வில் இருந்து பாடம் கற்றிருந்தால் ஜனவரி 30ஆம் தேதி நடந்த நிகழ்வை நிச்சயம் தவிர்த்திருக்க முடியும். ஜனவரி 20ஆம் தேதி காந்தியை கொல்ல முயற்சி நடந்ததற்கு முன்பாகவே 4 முறை கொலை முயற்சி நடந்தது. அதில் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், அந்த 4 முறை நடந்த கொலை முயற்சியின் பின்னணியிலும் நாதுராம் கோட்சே இருந்ததுதான். முதல் கொலை முயற்சி புனேவில் நடந்தது. 1934ஆம் ஆண்டு ஹரிஜன் யாத்திரைக்காக காந்தி புனே வந்தார். காந்தியும் அவரது நண்பர்களும் 2 கார்களில் பயணம் செய்தனர். காந்தியின் வாகனம் நகராட்சி மன்றத்திற்கு தாமதமாக வந்தது. தாக்குதலாளிகள்
காந்தி முதல் காரில் வந்ததாக நினைத்து கொண்டனர். அந்த வாகனம் மீது கையெறி குண்டை வீசினார்கள். அந்த குண்டு காருக்கு அருகேயே வெடித்தது. அந்த தாக்குதலில் யாரும் காயமடையவில்லை. இரண்டாவது கொலை முயற்சி பஞ்சக்னியில் நடந்தது. 1944ஆம் ஆண்டு காந்தியின் உடல்நிலை சிறப்பாக இல்லை. ஓய்வுக்காக அவர் பஞ்சக்னிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கே தில்குஷ் என்ற பெயரில் உள்ள ஒரு பங்களாவில் தங்கியிருந்தார். ஒவ்வொரு மாலையும் அவர் உள்ளூர் கிராமவாசிகளுடன் பிரார்த்தனையில் ஈடுபட்டு வந்தார். ஒருமுறை பிரார்த்தனையில் இருந்தபோது இளைஞன் ஒருவன் பட்டா கத்தியுடன் காந்தியை நெருங்கினான். காந்தியின் பாதுகாவலர் பில்லாரே குருஜி சரியான நேரத்தில் அவனை பார்த்ததால் அவனது கையில் இருந்து கத்தியை பிடுங்கினார். காந்தி அந்த இளைஞனை விட்டுவிடச் சொன்னார். இதனால் அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அந்த இளைஞன் நாதராம் கோட்சேதான் எனவும் சொல்லப்படுகிறது. மூன்றாவது கொலை முயற்சி சேவாகிராமில் நடந்தது. 1944ஆம் ஆண்டு வர்தா நிலையத்தில் காந்தி ரயிலில் ஏறினார். அந்த சமயத்தில் ஒரு சிறுவன் காந்தியை தாக்கினான். காவல்துறை உடனடியாக அவனை பிடித்தது. முதல் கட்ட விசாரணைக்கு பிறகு அந்த சிறுவன் விடுவிக்கப்பட்டான். இந்த நிகழ்வு எங்குமே பதிவு செய்யப்படவில்லை. நான்காவது கொலை முயற்சி மும்பையில் நடந்தது. 1945ஆம் ஆண்டு மும்பையிலிருந்து புனேவுக்கு ரயிலில் காந்தி வந்து கொண்டிருந்தார். ரயில் கசராவை அடைந்தபோது கற்கள் மற்றும் மரக்கட்டைகள் ரயில் பாதையில் குவிக்கப்பட்டிருந்தன. ரயில் ஓட்டுநர் இந்த கற்களை பார்த்ததும் உடனடியாக தன்னால் முடிந்த வலு கொண்டு பிரேக் போட்டார். ரயில் என்ஜின்கள் கற்கள் மீது மோதியது. இருப்பினும் பெரும் அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட்டன. காந்தி புனேவை சென்றடைந்ததும், என்னை யார் கொல்வதற்கு விரும்புகிறீர்களோ தாராளமாக செய்யுங்கள், ஆனால் என்னுடன் வரும் மக்களுக்கு எந்த தீங்கும் இழைக்காதீர்கள் என்றார். இப்படி 5 கொலை முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. ஜனவரி 30, 1948இல் நடந்த 6வது கொலை முயற்சியில் காந்தி கொல்லப்பட்டதும் ஒட்டுமொத்த தேசமும் அதிர்ச்சி அடைந்தது. ஒருவருக்கொருவர் எதிர்த்து சண்டையிட்டு கொண்டிருந்தவர்கள் அமைதியானார்கள். அனைத்து சாதியைச் சேர்ந்தவர்களும் அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களும் காந்திக்கு அஞ்சலி செலுத்த ஒன்றாக வந்தார்கள். தனது இறப்புக்கு பின்னரும் மக்களை ஒன்றிணைக்கும் பணியை அவர் செய்திருந்தார். நன்றி.